கடையம் அருகே மாதாபுரம் தூய லூர்து அன்னை கெபி அர்ச்சிப்பு விழா நடைபெற்றது. பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கடையம் பங்கினை சார்ந்த மாதாபுரம் தூய லூர்து அன்னை கெபியானது கடந்த 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பாளையங்கோட்டை மறை மாவட்ட முன்னாள் ஆயர் ஜூட் பால்ராஜ், திருச்சி திருசிலுவை சபை அருட்தந்தையர்கள், பாளை மறை மாவட்ட அருட்தந்தையர்கள், கடையம் பங்கு தந்தை மனோஜ் மற்றும் புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகள் தலைமையில் அர்ச்சிக்கப்பட்டு 6:30 மணிக்கு முன்னாள் ஆயர் ஜூடு பால்ராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இவ்விழாவில் கடையம், பொட்டல்புதூர், சங்கரன் குடியிருப்பு, பிள்ளைக்குளம், மாதாபுரம் மற்றும் சேர்வைக்காரன்பட்டி ஆகிய கிளை கிராமங்களில் உள்ள கேத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டுக்களை கடையம் பங்கு தந்தை மனோஜ் மற்றும் புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகள் மற்றும் அன்னையின் பக்தர்கள் செய்திருந்தனர். எங்கள் சபையினுடைய மறைமாநில தலைவர் ஜோசப் கஸ்பால் அவர்களையும், நம்முடைய மறைவட்ட அதிபர் அருப்பணி S.A. அந்தோனிசாமி அவர்களையும், நமது ஆயர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். மேலுமாக நம்முடைய பங்கின் முதல் பங்கு தந்தையாக பணியாற்றிய அருப்பணி லூர்து அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பக்தியோடும் ஒன்று கூடி வந்துள்ளோம். நமது பங்கு தளத்தில் தூய லூர்து அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புதிய கெபியின் அர்ச்சிப்பு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வாசகங்கள் கீழ்ப்படியாமைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் உள்ள ஆழமான வேறுபாட்டை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன. தொடக்க நூலில் முதல் தாயாகிய ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பாம்பின் பேச்சை கேட்டு இறைவனின் கட்டளையை மீறினாள். அவளுடைய கீழ்ப்படியாமையால் பாவம் இவ்வுலகில் நுழைந்தது. மனித இனம் இறை உறவை. சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை, குறிப்பாக திட்டத்திற்கு விரோதமாக நடந்த நிகழ்வுக்காக மனவருந்தி ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொன்னாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்களை பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கதையான புனித மரியாதையும் வானத்துவ பிறரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு பகுத்தறில் சபை தலைவர் மற்றும் சகோதர அருட்தந்தையர்கள் அனுசரில் இணைந்து திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே என்னை அழைத்து திருப்பலி ஒப்புக் கொடுக்க உங்களுக்கு கருத்துக்காக வேண்டிக் கொள்ள பஸ்தோடு அழைத்த அன்பு பகுத்தறிஞர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதுபோல் நம்முடைய ஆயர் ஆண்டனி சாமி அவர்கள் மத பேரராக உயர்த்தப்பட்டு சென்ற காரணத்தினால் அவள் வர இயலாத நிலையில் நான் இங்கு வந்திருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு அன்னை மரியாளின் உதவியினால் பரிந்துரையினால் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவத்தில் நிலைத்திருக்கவும் கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழ்வதற்கும் காரணமாக இருக்கிறார்கள். புனித அகுஸ்தீனார் கூறுவது போல தன்னுடைய உதரத்தில் சோப்பதற்கு முன்பதாக மரியா தன் உள்ளத்தில் இறை வார்த்தை ஏற்றார். அதற்கு தன்னை முற்றிலும் அடிமைப்படுத்திக் கொண்டாள். அதன் காரணமாக முதலாவதாக இயேசுனுடைய சீடத்தியாகவும் இயேசுடைய சகோதரியாகவும் ஆகின்றாள். அதற்கு பின்னரே இயேசுடைய தாய் என்று கூறுவார். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே, ஏனெனில் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நான் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதோ இறைவனின் செம்பரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்பனையும் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கன்னிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்களோடு தங்கி இன்றும் என்றும் அவர் உகந்தவர்களாய் வாழ அருள்மழை பொழிவதாக.